அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்லேருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலக்ஷ்மி. இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2026க்கான புத்தாண்டு ராசி பலன்களில் நம்ம மீன ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஆழ்ந்த சிந்தனை கொண்ட பொறுமையோடு இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசி அன்பர்கள் தான். சிறந்த அட்வைசர் அவங்க. மற்றவங்களை அரவணைச்சிட்டு போகிறதுல இவங்களுக்கு பெரும்பான்மையான பங்கு அப்படிங்கிறது. ஒரு மீனராசியில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசி நிமிஷத்தில் கூட கை தூக்கி விடுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசி அன்பர்கள் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பக்குவப்பட்டவங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இந்த வருடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இவங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், அனைத்து கிரகங்களுமே 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. நவ கிரகங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப பொன்னான வாய்ப்பு, ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையிலும் நாங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே சொந்த ஊரில் நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டுக்கு போகலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சக்ஸஸ் தான். 20 to 40 வயசு வரையிலும் நாங்கள் போய் வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்தோங்க, ஊருக்குள்ளே ஒரு சின்ன கடையாவது வச்சு பொழைச்சிக்கணும்னு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அருமையான பொன்னான வாய்ப்பு. இல்லை படித்த படிப்புக்காக நாங்கள் வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னா 20 வயசுக்காரவங்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கிறதுக்கு, தொழில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அமோகமான காலகட்டங்கள். இந்த தொழிலுக்கான முயற்சி ஒரு 5 months நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா 5 monthsக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது அபரீத வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை உங்களுடைய குரு பகவான் பார்வை செஞ்சுட்டு இருக்கார். அப்போது புதிய முயற்சி, தொழிலில் புதிய முயற்சி எடுப்பீங்க. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு எடுக்கலாம், மீன லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். 2 பேருமே பார்க்கும்பொழுது ராசியாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நிரந்தர வேலை வாய்ப்பு அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். பொருளாதார வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். வீடு வாசலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அசையா சொத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து, அசட் வாங்கக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரியான அமைப்பை கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய இடம் முன்னாடி வாங்கி போட்டிருந்துருப்பீங்க, பூர்வீகத்தில் கடந்த இடமா இருக்கும். அதை சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு மதிப்பு மிக்க சொத்தாக உருவாக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய சொத்து மதிப்பு மிக்கதாக தான் இருக்கும். ஒரு கௌரவம் எல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆன்மீகத்துறையில் அதிக ஈடுபாடு இந்த காலகட்டங்கள். லக்னத்தில் எப்போ, ராசியில் எப்போ சனி பகவான் உள்ள சஞ்சாரத்தில் வந்தாரோ அப்பையிலேருந்து ஆன்மீகம் நோக்கிய பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் வரையிலும் நாங்கள் கோயிலுக்கு கூட சரியாக போனதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில் வழிபாடு எடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடிய கிரகம் அது. நான் அடுத்தது என்ன பண்ணணும், என்னுடைய முயற்சிக்கு நான் என்ன பண்ணணும், ஆன்மீகம் தான் வழி அப்படின்னா ஆன்மீகத்தில் போய் கூட அவங்களுடைய முயற்சி சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய தெய்வ வழிபாடுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான காலகட்டங்கள். இவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அருமையான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறார். இவங்களுடைய ராசியை பார்வை செய்ய போகிறார். இதை விட என்ன வேணும்? குரு பகவானுடைய பார்வை எல்லாத்திலும் சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகலவித சௌபாகியங்கள் அத்தனையும் தேடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே சால்வு தரப்போகிறதா இருக்கும். அதாவது இதுவரையிலும் குழந்தை கிடைக்கல, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் குழந்தைக்காக போராட்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துலேயும் முன்னேற்றம், ஹாப்பினஸ் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியதில் பெரும்பான்மையான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப கொடுப்பினையான காலகட்டங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.